இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது கொண்டிருக்கிற அன்பு பெரியதாய் காணப்படுகிறதா? நம்மளும் பிறரிடம் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுறோமா? இப்ப பாத்தீங்கன்னா தேவ அன்பை பார்ப்போம். ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறபடியால். பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் நிமித்தமாக இருதயங்கள், நம்முடைய ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவ அன்பு காணப்படுகிறது. அந்த தேவ அன்பின் நிமித்தமாகவும் பிறரிடம் நம்ம அன்பு செலுத்துவர்களாய் காணப்படணும். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம் 38 வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. பாருங்க, கற்பனை முதலாம் பிரதான கற்பனையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முழு மனதோடு நம்ம அன்பு செலுத்தர்களாய் காணப்படணும். யோவான் 14 அதிகாரம் 24 வசனத்துல, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளால் கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன். பாருங்க, என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவன் தான் அன்பாய் இருக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது அன்பு உள்ளவர்களாய் நம்ம செயல்படுகிறோமா? மத்தேயு 22 அதிகாரம் 39 வசனத்துல பாக்குறோம், பிறரை நீ அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறர்கிட்ட அன்பு கூறுவர்களாய் நம்ம காணப்படுறோமா? 1 யோவான் 3 அதிகாரம் 18 வசனம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க, நம்ம வாயின் மொழியாக அல்ல, சும்மா வாய் பேசுறது மாத்திரம் அல்ல, உண்மையான அன்பாக காணப்படணும். நம்ம தேவன் மீது கொண்டுள்ள அன்பு எப்படிப்பட்ட அன்பாக காணப்படுகிறது? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடம் காட்டுகிற அன்பு உண்மையானதாக காணப்படுகிறதா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து காணப்படாத அன்பு. 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். பாருங்க, நம்ம தேவனை காணாம இருந்தாலும் அவர் மீது நம்ம கொண்டுள்ள அன்பு உண்மையான அன்பாக செயல்படுகிறது. அதுபோன்று வேதத்துல பாக்குறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 20 வசனம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வேதத்துல பாக்குறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்களா இருந்தாலும் பிறரா இருந்தாலும் நம்மகிட்ட உண்மையான அன்பாக காணக்கூடிய அன்பாக செயல்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பிக்கும் அன்பு. எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனம். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவண்டை கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, நம்ம மரித்தவர்களா இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாத சில காரியங்கள் நிமித்தமாகவும் நம்ம இருக்கும்போது தேவன் உயிர்ப்பிக்கிற அன்பாக செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அன்பாக நம்ம காணப்படணும்? இங்க பாத்தீங்கன்னா லாசரும் இயேசுவும் சிநேகிதர்கள். ஆனா பாருங்க, லாசரு மரித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அன்பாக செயல்படுகிறது? உயிர்ப்பிருக்கிற அன்பாக மரித்த லாசருவை உயிரோட எழுப்பின ஆண்டவராக செயல்படுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசமான நம்பிக்கையோட நம்மளும் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை ஒரு நாள் குறையாமல் உயிர்ப்பிக்கிற அன்பாக நம்ம காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்ண அன்பு. 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஒருத்தருடைய அன்பு கூறும் போதும் தேவனிடம் அன்பு கூறும் போதும் நம்ம பயந்தவர்களாய் செயல்படக்கூடாது. அப்படி பயந்தவர்களா நம்ம செயல்பட்டோம்னா அது பூர்ணமான நிறைவான அன்பாக காணப்படாது. இங்க வேதத்துல பாக்குறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். பாருங்க, அவருடைய வசனத்தை, தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொண்டு இருக்கும் போது அவருடைய அன்பு பூரணமாய் விளங்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா அனுதின ஜீவியத்தில் பைபிள் வாசித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்படும் போது அவருடைய மெய்யான அன்பு பூர்ணப்பட்டு இருக்கும். இப்ப பாருங்க, ஆவியின் கனியில் ஒன்றுதான் அன்பு. கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்துல பாக்குறோம், ஆவியின் கனி அன்பு. இப்ப பாத்தீங்கன்னா 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்துல பாக்குறோம், ஒருவர் அன்பு கூறிய கடவும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன். பாருங்க, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன், அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ளவர்களாய் தேவனால் பிறந்தவர்களாய் காணப்படணும். எப்படிப்பட்ட அன்பாய் நம்ம காணப்படணும்? ரோமர் 10 அதிகாரம் 10 வசனத்துல, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. பாருங்க, நம்ம பிறர்கிட்ட அன்பு வைக்கிறதும் அந்த அன்பின் மித்தமாக பிறருக்கு பொல்லாங்கு, அதாவது தீமையை கூட உண்டாக்காது, நன்மையான காரியத்தை உண்டாக்குற அன்பாக தான் செயல்படும்.
வேதத்துல பாக்குறோம், யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் இல்லை. பாருங்க, சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பு ஒருவனிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட அன்பாக தேவன் நம் மீது கொண்டுள்ள அன்பின் மித்தமாக கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தின அன்பிற்காக நம்ம அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்குள் செயல்படணும். இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது. பாருங்க, நம் மீது கொண்டுள்ள அன்பின் மித்தமாகவும் நம்ம இயேசுவா மீது கொண்டுள்ள அன்பின் மித்தமாகவும் இது நற்செய்தியை கூறும்படியாக நம்மளை ஏவுகிறது. நம்ம வைராக்கியமாக ஆண்டவருக்காக அன்பின் மித்தமாக அநேகருக்கு சொல்லும்படியாக நம்ம செயல்படணும். அந்த அன்பின் மித்தமாக நம்ம சும்மா இருக்க முடியாது. அந்த அன்பின் மித்தமாக பல பேருக்கு பிரோஜனமாக நம்முடைய காரியங்களில் செயல்படுகிறவர்களாய் காணப்படணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. பாருங்க, நம்ம பிதாவானவர் நம்மளுக்கு பாராட்டின அன்பே பெரியதா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது காட்டுகிற அன்பு பெரியதாய் காணப்படணும். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் இருக்கும்போது அநேக பேருடைய அன்புள்ளவர்களாய் நமக்கு செயல்பட முடியும். அன்பு இல்லைன்னா, கிறிஸ்துவுக்குள் அன்பு முதல்ல இல்லைன்னா பிறருடையும் அன்பாக நம்ம நடந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கிறிஸ்துவுக்குள் முழு மனதோடு நம்ம அன்பு இருக்கும்போது பிறருடைய அன்பு வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ளவர்களாய் நம்ம செயல்படும் போது பிறருக்கும் அன்பை நம்ம காட்ட முடியும். அப்படிப்பட்ட அன்போடு நீங்க செயல்படுங்க. வைராக்கியத்தோடு ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்காக நீங்க பிறருக்கும் அன்புள்ளவர்களாய் செயல்பட்டு பூர்ண அன்போடு செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வல்லவர். ஆமேன்.